வணக்கம். சினி சினி மினி மினி ஐஸ்வர்யா லக்ஷ்மி தமிழ் திரைப்பட உலகத்தில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான திறமைகள் கொண்ட நடிகைகளில் ஒருவர் ஐஸ்வர்யா லக்ஷ்மி. நீங்கள் பார்த்தீங்களா, பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் பார்த்தீங்களா, பூங்குழலி அப்படின்ற கதைப்பாத்தில் ஐஸ்வர்யா லக்ஷ்மி என்ன எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தை நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி செகண்ட் பார்ட்டும் சரி அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு இவ்வளவு அழகான ஒரு முகத்தை எப்படி மணிரத்னம் கண்டுபிடிச்சார் அப்படின்ற மாதிரி. அப்போ ஐஸ்வர்யா லக்ஷ்மியை பார்க்கும்போது எனக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு பூங்குழலி கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு பொருத்தமாக அவருடைய அந்த ஒப்பனையும் சரி, அவருடைய காஸ்டியூம்ஸ், அந்த உடை அலங்காரம் அதுவும் சரி, அவர் நடித்த அந்த விதமும் சரி, மணிரத்னம் எக்ஸ்ட்ரானரியாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் அந்த கதாபாத்திரத்தை. அப்படி வச்சுக்கோங்க. அதனால் அந்த பொன்னியின் செல்வன் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து, இப்போ பொன்னியின் செல்வன் படத்தை பார்க்காதவங்க யார் இருக்குது? எல்லாருமே பார்த்துருக்கீங்க. அப்படி வரும்போது அந்த பூங்குழலி கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு கச்சிதமாக ஐஸ்வர்யா லக்ஷ்மி பொருந்தி இருந்தார். அதுக்கு பிறகு யார் இந்த ஐஸ்வர்யா லக்ஷ்மி அப்படின்ற ஒன்றுக்குள்ள, ஐஸ்வர்யா லக்ஷ்மி பிறந்தது திருவனந்தபுரம். திருவனந்தபுரத்தில் பிறந்து வளர்ந்து படித்து அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயத்தை முதல்ல ஆரம்பத்தில் சொல்லிடுறேன். அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஐஸ்வர்யா லக்ஷ்மி அப்படின்னாலே திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்றது மட்டும்தானே தெரியும். எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்கன்றது தெரியுமா? எம்பிபிஎஸ் படித்த நடிகை அப்படி வச்சுங்களேன். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அப்படியே படத்துறைக்கு அப்படின்னு வரும்போது ஆரம்பத்தில் அவங்க மாடலிங்காக இருந்திருக்காங்க. நிறைய மாடலிங்காக இருந்து நிறையா நிறுவனங்களுடைய விளம்பரங்களுக்கு மாடலிங்காக இருந்து கேரளத்தில் பெயரையும் புகழையும் வாங்கியிருக்கிறார். அது பிறகு கேரளாவில் வனிதா அப்படின்றது ஒரு லேடிஸ் மேகசின் இருக்குது, மலையாள மனோரமா குரூப். அந்த வனிதானுடைய மந்த்லி மேகசின், அது ஆக்சுவலாக மாத இதழ். அது முன்னட்டையில் அவருடைய இமேஜ் அந்த காலகட்டத்தில் அவர் மாடலிங்காக இருக்கும்போது, அது திரைப்படத்தில் எல்லாம் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்களேன், அது முன்னட்டையில் வந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 2014 நண்டுகளுடைய நாட்டில் ஒரு இடவேளை அப்படின்னு ஒரு மலையாள திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் நிவின் பாலி. பிரேமம் திரைப்படத்தில் பெயரையும் புகழையும் வாங்கினார்ல, அந்த நிவின் பாலி தான். அவர் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன். அதில் கதாநாயகியாக ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிக்சராக அமைஞ்ச உடனே அதில் ரெண்டும் சொல்லப்போனால் ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது. ஐஸ்வர்யா லக்ஷ்மியும் படம் அது. அந்த முதல் படத்துலேயே ஃபிலிம்ஃபேர் விருது அப்படின்றல சிறந்த புதுமுக நடிகை அப்படின்ற விருது ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு கிடைச்சி ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே. எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஓப்பனிங்காக ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்திருக்கு அப்படின்றதான் உண்மை. அதுக்கு பிறகு அதே ஆண்டுலேயே 2017 மாய நதி அப்படின்ற பேரில் மலையாளத்தில் இன்னொரு திரைப்படத்தில் கதாநாயகியாக ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடித்தார். அந்த படத்தினுடைய கதாநாயகன் டொவினோ தோமஸ். அதுவும் வெற்றி படமாக அமைந்தது. இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, பொன்னியின் செல்வன் படத்தில் மணிரத்னம் எப்படி ஐஸ்வர்யா லக்ஷ்மியை ஒப்பந்தம் செய்தார் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மலையாளத்தில் வந்த மாயநதி திரைப்படம் இருக்குல்ல, அந்த திரைப்படத்தை இவர் பார்த்துருக்காரு மணிரத்னம். அந்த படத்தை பார்த்த உடனே அவர் நடிச்சிருக்காரு, இதில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கே, நல்லா அழகாக இருக்கே, நல்ல டேலண்டட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி தெரியுதே. அப்போ பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய அந்த பூங்குழலி கதாபாத்திரத்துக்கு இந்த கேர்ளை கமிட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயநதி திரைப்படத்தில் ஐஸ்வர்யா லட்சுமியுடைய நடிப்பை பார்த்து ஈர்க்கப்பட்ட மணிரத்னம் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் பூங்குழலி கதாபாத்திரத்திற்கு ஐஸ்வர்யா லட்சுமியை ஒப்பந்தம் செய்தார் அப்படின்றத யோசித்து பாருங்கள். அதாவது எப்படியெல்லாம் ஒரு நடிகையினுடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் உண்டாகின்றன அப்படின்றது எப்படியெல்லாம் உண்டாகுது அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அதுக்கு பிறகு தமிழில் ஆக்சுவலாக ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடித்த படம் அப்படின்னா ஜகமே தந்திரம். அதான் தமிழில் ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடித்த முதல் திரைப்படம். தனுஷ் கதாநாயகனாக நடித்த திரைப்படம். அது எந்த அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக அந்த திரைப்படம் இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியலையா. அதுக்கு பிறகு விஷால் கதாநாயகன் நடித்த ஆக்ஷன் அப்படின்ற அந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் திரைப்படத்திலையும் ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடித்திருக்கிறார். அதுக்கு பிறகு பொன்னொன்று கண்டேன், அசோக் செல்வன் கதாநாயகனாக நடித்த திரைப்படம். அந்த படத்தினுடைய கதாநாயகி ஐஸ்வர்யா லக்ஷ்மி. அது பேசப்படும் திரைப்படமாக அமைந்தது. அது பிறகு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொன்னால் கட்டா குஸ்தி. அதில் ஆக்சுவலாக அந்த மல்யுத்தம் ரெஸ்லர் அப்படின்றவங்கள மல்யுத்தத்தில் ஈடுபடக்கூடிய இளம் பெண்ணாக அந்த திரைப்படத்தில் ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடித்தார். இதை தாண்டி மலையாளத்தில் வரதன் அப்படின்னு ஒரு படம், ஃபகத் ஃபாசில் ஆக்ட் பண்ண படம். அந்த திரைப்படத்துலேயும் அருமையான கதாபாத்திரம் ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு. அது பிறகு கானே கானே அப்படின்றது மலையாளத்தில் இன்னொரு வெற்றி படம். அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் டொவினோ தோமஸ். அந்த படத்திலும்
பேசப்படக்கூடிய கதாபாத்திரத்தில் ஐஸ்வர்யா லட்சுமி நடித்தார். இதற்கு பிறகு தெலுங்கு பட உலகில் கால் வைத்து அவங்க வந்து அம்மு அப்படின்ற திரைப்படத்தில் அவங்க நடித்து அது பெரிய அளவில் பேசப்பட்டு கனமான கதாபாத்திரம். ஆக்சுவலாக அந்த கதாபாத்திரத்தில் ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்க ஒப்பந்தமாகி அப்படின்னு வரும்போது ஐஸ்வர்யா லட்சுமியுடைய தோழிகள் அப்படின்லாம் இருப்பாங்கள்ல, சிநேகிதிகள், அவங்க எல்லாருமே நான் இவ்வளோ பெரிய வெயிட்டான ரோலில் போய் நீ வந்து நடிக்க போகிற, இவ்வளவு வெயிட்டான ரோலில் வந்து எப்படி நடிக்க முடியுமா, ரிஸ்க்கான ஒரு மேட்ராச்சு, இதை வந்து எப்படி துணிச்சலாக சரின்னு சொல்லி ஏன் எப்படி சம்மதிச்ச நீ அப்படி இப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இல்லை எனக்கு வந்து அந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சிருக்கு, டெஃபினட்டாக எனக்கு நல்ல பேர் போல் கிடைக்கும், இந்த கதாபாத்திரத்தை நான் விரும்பி நடிக்கணுன்றக்காக தான் ஏற்றுக்கிட்டேன், டெஃபினட்டாக எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அதனால் அந்த படம் வந்து ஒரு மாமூலான கதாபாத்திரம் கிடையாது, ரொம்ப வெயிட்டான கதாபாத்திரம், ஆக்டிங் ஸ்கோப் இருக்கக்கூடிய கதாபாத்திரம், ஆழமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய கதாபாத்திரம். அதில் வந்து அந்த அம்முன்ற திரைப்படத்தில் வந்து எந்த அளவிற்கு தன்னுடைய வந்து நடிப்பாற்றலை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஐஸ்வர்யா லட்சுமி வந்து அருமையாக வெளிப்படுத்தி அப்படியே ஆந்திர பட உலக சேர்ந்த ரசிகர்கள் இருக்காங்களே, ரசிகர்களும் சரி, பட உலகத்தை சேர்ந்த டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த திரைப்படத்தை பார்த்து ஐஸ்வர்யா லட்சுமியை பாராட்டினாங்க. ஐஸ்வர்யா லட்சுமியோட கலையுலக பயணத்தில் அந்த அம்முன்ற தெலுங்கு திரைப்படம் வந்து ஒரு மைல்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு ஐஸ்வர்யா லட்சுமிக்கு வந்து மிகப்பெரிய மதிப்பையும் மரியாதையும் அம்மு திரைப்படம் வாங்கி தந்தது. அந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக ஃபிலிம்ஃபேர் விருது ஐஸ்வர்யா லட்சுமிக்கு கிடைத்தது. ஐஸ்வர்யா லட்சுமிக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்த இன்னொரு மலையாள திரைப்படம் குமாரி அப்படின்ற ஒரு திரைப்படம். அதில் வந்து அருமையான கதாபாத்திரம் ஐஸ்வர்யா லட்சுமிக்கு. அதுக்கு பிறகு ஐஸ்வர்யா லட்சுமியை வந்து மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அப்படின்ற மாதிரினா அந்த திரைப்படம் வந்து கிங் ஆஃப் கொத்தா அப்படின்னு ஒரு படம், துல்கர் சல்மான் கதாநாயகன் நடித்த படம். ஆக்சுவலாக அந்த படத்தை பார்த்தோன்னே நான் அசந்துட்டேன். உண்மையாகவே துல்கர் சல்மான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டான் மாதிரி நடிச்சிருப்பார். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான். ஐஸ்வர்யா லட்சுமி எக்ஸ்ட்ரானரியான கதாபாத்திரம் அது. அந்த படத்தை பார்க்கும்போது ஆக்சுவலாக நான் நினச்சேன், இந்த அளவுக்கு அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் அந்த அவ்வளவு கொடூரமான காரியங்களையெல்லாம் செய்யக்கூடிய துல்கர் சல்மான் வந்து ஒரு கிட்டத்தட்ட படத்தினுடைய ஒரு 60% ஆஃப் த ஃபில்ம்லேயே வந்து அந்த கதாபாத்திரம் மாறி அப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து ஒரு சாஃப்டாக மாறக்கூடிய கதாபாத்திரம். அப்படின்னா அந்த சாஃப்டாக மாறுவதற்கு மூல காரணமாக இருப்பதே அவர் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய காதலியினுடைய கதாபாத்திரம். அதுதான் ஐஸ்வர்யா லட்சுமி ஏற்று நடித்த கதாபாத்திரம். அதுக்கு பிறகு சமீபத்தில் 2 மாதங்களுக்கு முன்னாடி மலையாளத்தில் ஒரு திரைப்படம் வந்துச்சு, ஹலோ மம்மி அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அது ஆக்சுவலாக ஒரு ஃபேண்டசி மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு மாறுபட்ட ஒரு கதைக்கரு, டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி. அந்த பேட்டர்னில் வச்சு நிறையா சிஜி, விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபில்மாக, ஒரு குட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அருமையான என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ஹலோ மம்மி அப்படின்ற திரைப்படம். சராஃபுதீன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அதில் கதாநாயகன் நடித்தார். அவருக்கு இணையாக, அவருக்கு ஜோடியாக நடித்தவர் ஐஸ்வர்யா லட்சுமி. ஐஸ்வர்யா லட்சுமி அதில் இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் அப்படி வச்சுங்களேன். அந்த படம் பார்க்கும்போதே நான் மனசுக்குள்ளே நினச்சேன், இந்த கேரக்டருக்கு ஐஸ்வர்யா லட்சுமி ரொம்ப பொருத்தமாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அந்த ஹலோ மம்மி திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு ஐஸ்வர்யா லட்சுமியும் ஒரு காரணமாக இருந்தார். இவற்றை எல்லாம் தாண்டி இன்னொரு புதிய தகவல் அப்படின்ற மாதிரி வச்சுங்க, பொன்னியின் செல்வனுடைய ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் ரெண்டுலேயும் நடித்த ஐஸ்வர்யா லட்சுமி இப்போது மணிரத்னம் இயக்கக்கூடிய, கமலஹாசன் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய தக் லைஃப் திரைப்படத்திலும் அருமையான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ வந்து ஐஸ்வர்யா லட்சுமியுடைய கலை உலக பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு உங்கள் மனசில் பதியக்கூடிய அளவுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ திரைப்படங்களை நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, உங்கள் மனசில் உண்டாகி இருக்கும் என்று எனக்கு தெரியும்.